பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதிக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். உலக வரலாறு, உலகம் முழுவதும் நடக்கிற அன்றாட அரசியல் சூழ்நிலைகள், இந்திய தேசத்தின் அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் இறுதி காலம் என்பதையும் விட இறுதி நிமிடங்களிலே நாம் வந்திருக்கிறோம் என்று பொருள். வேதத்தில் ஆண்டவருடைய 2வது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய காரியங்களிலே 98% தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. இன்னும் கொஞ்ச காரியங்கள் தான் இருக்கிறது. அவைகளும் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே ஆண்டவருடைய நாளுக்கென்று நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும் என்பது ஆவியானவர் நம்மை பலமாய் உணர்த்துகிறபடியினால் அதை குறித்து உங்களோடு பேசி ஒரு சிலரையாவது அவருடைய 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த அருமையான தொலைக்காட்சி ஊழியத்தை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ ஆயத்தப்படு, உன்னோடே கூடின எல்லா ஜனத்தையும் நீ ஆயத்தப்படுத்து, அவர்களுக்கு நீ காவலாளனாயிரு. அதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 96, அதில் இறுதி வசனம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் வருகிறார், அதில் எந்தவித ஐயமும் இல்லை. முதலாவது அவர் வருகிறார். இந்த வார்த்தையை கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே இப்பொழுது தீவிரமாய் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு கூட்டம் பேர் எள்ளி நகையாடுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், வயதான ஒரு மனிதரை நான் சந்தித்தேன், பிறப்பால் கிறிஸ்தவர் தான், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர். 80 வயதுக்கு மேல் கடந்து விட்டது. அவர் இருக்கும் தெருவிலே நின்று நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறோம். அவர் சீக்கிரமாய் வருகிறார் என்று நான் சொன்னேன். உடனே அந்த தாத்தா, அப்பொழுது நான் வாலிபனாக இருந்தேன், அந்த தாத்தா என்னிடத்தில் வந்தார், தம்பி இப்படித்தான் இந்த 80 வருஷமாக நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி உள்ள உங்களுடைய தகப்பன்மார் அதே வார்த்தைகளை சொன்னார்கள், மரித்து போனார்கள். இப்பொழுது அவருடைய பிள்ளைகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு முந்தின தலைமுறையும் இப்படியே சொன்னார்கள், தலைமுறையாய் நீங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள், அவர் வருகிறார் 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 என்று. அவர் வந்த பாடில்லையே, இது சும்மா அப்படி சொல்கிறீங்களோ? கிறிஸ்தவர்கள் ஜனங்களை பயமுறுத்தவும், ஜனங்களை ஒருவேளை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்றவும் இந்த உக்தியை கையில் வச்சிருக்கீங்களோ அப்படின்னு அவர் கேட்டார். அன்று இரவு என்னால் நிம்மதியாய் தூங்க முடியவில்லை. இதே கேள்விதானே எல்லா பெரிய மனிதர்களுடைய உள்ளத்திலும் இருக்கும். இத்தனை ஆண்டு காலமாக இந்த ஒரே செய்தி, அவர் வருகிறார் வருகிறார் வருகிறார், இந்த செய்தியை கேட்டு 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 புளித்து போனதோ அவர்களுக்கு என்று நான் என் உள்ளத்திலே தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்தினார். அந்த வசனத்தையும் நாம் எடுத்து என்ன செய்யலாம், வாசிக்கலாம். பேதுருவின் புத்தகம், பேதுரு எழுதின நிருபத்திலே மிக அழகான ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்கிறோம். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை தான் ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே
நினைவுபடுத்தினார். 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இதே இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அழகாய் பேசுகிறார்கள். அந்த பெரிய மனிதனிடத்தில் கேட்ட, என்னை தூங்க விடாமல் செய்த அந்த கேள்விக்கு தக்க பதிலை பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார். கடைசி நாட்களிலே பரியாசக்காரர்கள் வருவார்கள். கேலி கிண்டல் செய்கிறவர்கள் தான் பரியாசக்காரர்கள். அகந்தையும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் என்று வேதம் டெஃபினிஷன் கொடுக்கிறது. இந்த பரியாசக்காரர்கள் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் இந்த பெரிய மனிதர் சொன்னார். எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குப்பா, தலைமுறை தலைமுறையாய் வந்து கொண்டே இருக்கிறீர்கள், அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எல்லாம் சும்மா. ஆனால் இந்த வசனம் சொல்லிவிட்டது, அவர் கட்டாயம் வருவார். பேதுரு இந்த கடிதத்தை எழுதும் பொழுது 3வது 4வது வசனத்திலே இதை சொல்லிவிட்டு 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பூர்வ காலத்தில், அதாவது நோவாவின் காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டானது என்பதையும் என்று அந்த நாட்களை காலங்களை எழுதி கொண்டே வருகிறார். ஏற்கனவே ஒரு முறை இந்த பூமி முழுவதையும் அவர் அழித்தார், தண்ணீரினால் அழித்தார். இனி அவர் தண்ணீரால் அழிக்கப் போவதில்லை. நோவாவிடத்தில் உடன்படிக்கை ஏற்படுத்தினார். ஒரு வானவில் தோன்றும் நோவா, அதை பார். இனி இந்த உலகம் முழுவதும் ஜலத்தினால் அழிக்கப்படாது. இனி ஒரு அழிவு இந்த பூமிக்கு உண்டு. அது அக்கினியினாலும் நெருப்பினாலும் உண்டாகிற ஒரு அழிவு. இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாய் மாறும் என்று சொன்னார். இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ஒருவரும் நம்பவில்லை. அது எப்படி என்று கேட்டார்கள். ஆனால் 2025 இந்த காலகட்டத்திலே அறிவியல் அறிஞர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி உஷ்ணமாய் மாறிக்கொண்டே வருகிறது. எப்போ தீப்பிடிக்கும் என்று தெரியாது, எப்போ வெந்து உருகி சாம்பலாய் போகும் என்று தெரியாது. இந்த பூமிக்குள் இருக்கிற கனிம வளங்கள், இந்த பூமிக்குள் இருக்கிற எல்லா விதமான இயற்கை தாதுக்கள் மனிதனால் வெட்டி எடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது மறுபடியும் உற்பத்தி பண்ண முடியாது. நிலக்கரி, பெட்ரோல், மண்ணெண்ணெய், ஜிப்சம், தகரம், தங்கம், இது எல்லாம் பூமியில் இருக்கிற அளவு தான் வெட்டி எடுத்து பயன்படுத்த முடியும். அவைகளை மறுபடியும் உருவாக்க முடியாது. இந்த கனிம வளங்கள் எல்லாம் எப்பொழுது வெட்டி எடுக்கப்பட்டு முடிகிறதோ அப்போ இந்த பூமியால் இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் எல்லாம் அப்படி தீப்பற்றி எரிந்து சாம்பலாய் மாறிப்போம். ஆமென் அன்பானவர்களே, அழிவுக்கு நேரான ஒரு பூமியில தான் சௌக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் வருகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாய் எதிர்நோக்கி இருந்த தேவ பிள்ளைகள், ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் மரித்து போனார்கள். இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்களும் அவருடைய வருகைக்காய் ஏங்கி காத்து நிற்கிறார்கள். பத்மு தீவிலே ஆண்டவருடைய மகனாய், ஆண்டவருடைய சீஷராய், அப்போஸ்தலராய் இருந்த யோவான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த ராஜ்யத்தின் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டே வந்து அந்த தரிசனம் முடியும் பொழுது, அவரை பூமிக்கு அனுப்பும் பொழுது யோவான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆண்டவருடைய வருகைக்காக
அவருடைய பிள்ளைகள் ஆயத்தமாகி காத்திருக்கிறார்கள். அந்த நாள் எப்பொழுது வரும் என்கிறது தான் வேதாகமத்தின் கடைசி வார்த்தை. அதுதான், ஆமேன் கர்த்தாவே சீக்கிரமாய் வாருமே. அவர் வருகிறார். அவர் எதற்கு இந்த பூமிக்கு வருகிறார்? ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்க வருகிறார். நியாய தீர்ப்பு என்று ஒன்று மாத்திரம் இல்லாமல் போயிருக்குமானால் நீங்கள் நிலைமை என்னவென்று யோசித்து பாருங்கள். இந்த பூமியிலே வாழும் பொழுது நல்லவர்கள், நன்மை செய்ய விரும்புகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர்கள், இந்த தேசத்து மக்களை நேசித்து அவர்களுக்கு உதவிகளை செய்கிறவர்களை தீவிரவாதிகள் என்று குற்றஞ்சாட்டப்படுகிறார்கள். சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார்கள். ஸ்டெயின்ஸ் பாதிரியார் போன்ற ஆண்டவருடைய பிள்ளைகளை உயிரோடு தீ வைத்து கொளுத்தி விடுகிறார்கள். ஆனால் கெட்டவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், ஆட்சியின் அதிகாரங்களை வைத்துக்கொண்டு ஊரை அடித்து உலையில் போடுகிற எத்தனை துன்மார்க்கர்கள் வாழ்ந்து செழித்திருக்கிறார்கள். கடைசி வரை அவர்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை. கண்கூடாய் நாம் பார்க்கிற இந்த சமுதாயத்திலே நல்லவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், கெட்டவர்கள் சந்தோஷமாய் வாழுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் அப்படியே அநியாயம் செய்து, அக்கிரமம் செய்து, ஊழல் செய்து, கோடிக்கணக்கான பணங்களை கட்டுக்கட்டாய் வீட்டில் வைத்து தீ வைத்து எரித்து சாகும் வரை மகிழ்ச்சியாகவே வாழ்ந்து செத்து போகிறார்கள். அவருடைய அடக்க ஆராதனைக்கு லட்சக்கணக்கான மக்கள் போகிறார்கள். ஆனால் நல்லவர்களை பாருங்கள், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். ஒரு அரசு அலுவலகத்தில் லஞ்சம் வாங்காமல் நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்வார்கள், பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள், ஏமாளி என்று கூட சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த அலுவலகத்தில் தவறு செய்கிறவர்கள் நம்மை நிந்திப்பார்கள், அவமானப்படுத்துவார்கள், கேலி கிண்டல் செய்வார்கள். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு, வாழ்நாள் முழுவதும் கடனிலே வாழ்ந்து, மனைவி பிள்ளைகளோடு அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் கீழ்மட்டத்தில் அடிக்கப்பட்டு செத்து போகிறார்கள். அவர்கள் சாவது யார் கண்ணுக்கும் தெரியாது. ஒரு 10 பேர் வேண்டுமானால் மயானத்துக்கு அவர் கூட போவார்கள், அவ்வளவுதான். அப்படியானால் இறப்புக்கு பிறகு நியாய தீர்ப்பு என்று ஒன்று இல்லாமல் இருக்குமானால் நம்முடைய ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவராய் மாறிவிடுவாரே. நம்முடைய ஆண்டவர் அநீதி உள்ள தேவனாய் நம்முடைய கண்களுக்கு தெரிவாரே. இன்றைக்கே அப்படித்தான் அநேகர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சத்தியமான தேவன், அவர் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். இந்த உலகத்தில் ஒருவேளை தவறு செய்கிறவர்கள் தண்டனை அனுபவிக்காமல் வாழலாம். ஆனால் இறப்புக்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலே 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அழகாய் அவர் சொல்லுகிறார், சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நாம் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்னால் வந்து நிற்க வேண்டுமே. ஆண்டவர் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். அந்த நியாய தீர்ப்புக்காகத்தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எத்தனை கேலிகள் கிண்டல் வந்தாலும் அவர்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறார்கள், லஞ்சம் வாங்காமல் ஒழுக்கமாய் வாழ்கிறார்கள், பிறன்மனை நோக்காமல் தங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறார்கள். காரணம் அவர்களுக்கு தெரியும், ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு நியாய தீர்ப்பு தருவார். நான் நன்றாய் வாழ்ந்த எனக்கு ஒருவேளை இந்த உலகம் எனக்கு எதையும் செய்யலை, நீ கேலிதான் பண்ணிச்சு, ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எனக்கு அதற்கு ஏற்ற பிரதிபலனை தருகிறார். மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு அவர் வருகிறார். அவர் வருகிறார், இந்த பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவருடைய நியாய தீர்ப்புகளுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீதி உள்ள நியாயாதிபதியாகிய நீர், ஆண்டவரே, நியாயமாய் நீதி செய்கிறவர், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்க்கிற நீர் வரப்போகிறீரப்பா.
இப்படி வருகைக்காக ஆவலாய் காத்து நிற்கிற எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.